ஒருமுறை கர்ணன் வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி துரோணாச்சாரியாரிடம் வேண்டினார். ஆனால் அவர் மறுத்துவிட கிருப்பாச்சாரியாரிடம் தனக்கு வில்வித்தை கற்றுத்தரும்படி கேட்க ஒரு நாள் அதிகாலை வேளையில் கர்ணன் அவரை காணச் சென்றார். அப்போது கிருபர் கர்ணனிடம் வானில் பறந்து செல்லும் பறவையை காட்டி அதை வீழ்த்துமாறு கூறினார். கர்ணன் வில்லில் அம்பினை பூட்டி பறவையை குறிவைத்தார். ஆனால் அதை கொல்லாமல் அம்பினை கீழிறக்கிவிட்டார். இதனால் ஆச்சரியமடைந்த கிருபர் கர்ணனிடம் இது பற்றி கேட்டார். அதற்கு கர்ணன், குருவே, ஒரு பறவை அதிகாலை வேளையில் பறந்து செல்கிறது என்றால் அது தனது குஞ்சுகளுக்காக உணவு தேடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஆகையால் நான் இந்த பறவையை கொன்றால் இதனுடைய குஞ்சுகள் உணவில்லாமல் இறக்க வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய வீரத்தை காட்ட அந்த குஞ்சுகளை கொல்ல நான் விரும்பவில்லை. அதனால்தான் அந்த பறவை மீது அம்பெய்யவில்லை என கூறினார். இதை கேட்ட கிருபர் கர்ணனை அணைத்துக் கொண்டு, கர்ணா, நீ மாவீரன் மட்டுமல்ல, சிறந்த ஞானமும் இரக்கமும் கொண்ட மாமனிதன் என கூறினார்.